அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நாம் அந்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சோஷியல் மீடியாவோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பற்றி தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சோஷியல் மீடியா இருக்குன்னா, இன்ஸ்டாவாகட்டும், ஷேர்சாட் ஆகட்டும், இல்லை யூடியூப் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க ஓனர்ஸால் மட்டுமோ இல்லை அவங்க கீழே இருக்கிறவங்களால மட்டுமே உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ண வர்றவங்க வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டும் வரதில்ல, பொழுதுபோக்குக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் இன்னும் சொல்லப்போனால் யூடியூப் பொறுத்தளவுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக்கணுங்கிறதுக்காக தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் எல்லாத்தையும் போடணும் அப்படின்னா அவங்களால மட்டுமே முடியாது. பின்னாடி கிரியேட்டர்ஸ், அதாவது அதுக்காக தான் நிறைய இன்ஸ்டா ஷேர்சாட்லாம் நிறைய கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. யூடியூப் பொறுத்தளவுக்கு நிறைய சேனல்காரங்க இருக்காங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணுற ஆப்ஸ் யூஸ் பண்ணுற நீங்கள் எந்த அளவுக்கு வீடியோஸ் பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் அந்த ஆப்ஸ்காரங்களுக்கும் சரி இல்லை கிரியேட்டர்ஸுக்கும் சரி 2 பேருக்குமே அந்த வருமானம் போகும் மக்களே. ஸோ இதோட முதுகெலும்பு நீங்கள் தான். இதை எந்த அளவுக்கு நீங்கள் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற அளவு தான் இருக்குது. அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களும் இல்லை யூடியூப் சேனல்காரங்க 2 பேருமே தெரிஞ்சுக்கிற ஒரு முக்கியமான விஷயம் மார்க்கெட்டிங்கோட ஸ்ட்ராட்டஜி மக்களே. எப்பவுமே மார்க்கெட்டிங்கோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, புதுசாக வந்தால் அதில் இப்போ ஒரு 100%, அதாவது ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு 10% மக்கள், ஒரு 10 பேர் நீங்கள் எதை கொண்டு கொடுத்தாலும் லைக் பண்ணுவாங்க. நீங்கள் எதை கொண்டு இப்போ விற்கிறதா இருந்தாலும் சரி இல்லை எதுவாக இருந்தாலும் சரி, வீடியோஸ் இருந்தாலும் சரி, எதை யாராக இருந்தாலும் ஒரு 10 பேர் இந்த வீடியோவை பார்ப்பாங்க. ஒரு 30%, அதாவது ஒரு 30 பேர் இருக்காங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வீடியோஸை பார்க்கலாமா வேணாமா சொல்லி யோசிப்பாங்க. அப்படி அவங்க பார்க்கலாமா வேணாமா சொல்லி யோசிக்கிற அளவுக்கு இருக்கிற வீடியோஸை நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்க பார்க்க வைக்கிற அளவுக்கு உங்களோட வீடியோஸில் ப்ரெசன்டேஷன் இருக்குது மக்களே. ஏன்னா எல்லாருக்குமே எல்லாரையும் பிடிக்காது. அவங்களோட வீடியோஸில் எந்த அளவு அட்ராக்டிவ் இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க பார்ப்பாங்க. சரிங்களா? ஸோ ப்ரெசன்டேஷன் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அவங்க யூசர்ஸாக நீங்களும் மக்களே எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் ஏதாவது ப்ரெசென்ட் பண்ணணும்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும், மற்றவங்களுக்கு பிடிக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் எதாக இருந்தாலும் பண்ணலாம் மக்களே. அடுத்து ஒரு 60% இருக்காங்க, அதாவது ஒரு 60 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நெகட்டிவாக இருப்பாங்க. இந்த நெகட்டிவில் நம்ம எந்த அளவுக்கு உங்களை மாற்றுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம மக்களே நம்ம வின் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வாழ்க்கையிலையும் சரி எல்லா இடத்துலையும் சரி, நம்மளை பிடிக்கணும்னாலோ இல்லை நம்மளோட வீடியோஸை பிடிக்கணும் அப்படின்னாலோ இந்த 10 பேரை விட்டுருங்க. அவங்க கண்டிப்பாக இருந்தாலும் வாங்கிடுவாங்க, இருந்தாலும் லைக் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 30% ஓரளவு ஒரு 10 பேர் அதில் தேத்திடலாம். ஆனால் அந்த 60% நெகட்டிவ் இருக்காங்க பார்த்தீங்களா, இதில் நம்ம எந்த அளவுக்கு இவங்களை மாற்றி கொண்டு வரோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டேலண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் வின் பண்ண முடியும் மக்களே. சரிங்களா? இப்போ யூசர்ஸ் பற்றி பார்த்துட்டோம். இதில் இருக்கிற கிரியேட்டர்ஸ், யூடியூப் சேனல்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பின்னாடி எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லா ஆப்ஸ்லையுமே டார்கெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் யூடியூப் பார்த்தீங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும், இல்லைனா வியூஸ் ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்கு இவ்வளோ வியூஸ் போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய டார்கெட்ஸ் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் மக்களே, இப்போ யூடியூப் பொறுத்தளவுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வரணும் அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த டார்கெட் நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ஆனால் ஷார்ட்ஸ் வீடியோஸ் அச்சீவ் பண்ணுறதும் இல்லை 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதும் உங்களுக்கு கஷ்டமான விஷயம். ஏன்னா இப்போ சப்போஸ் ஷார்ட்ஸுக்காக இருந்தாலும் சரி, ஒரு சில வீடியோஸ் கிளிக் ஆகிடுச்சு, வியூஸ் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அப்படி வியூஸ் போயிட்டாலும் ஃபஸ்ட்டு வீடியோ ஒரு சில வீடியோஸ்க்கு அடுத்தடுத்து நீங்கள் இதில் ட்ராவல் பண்ணுறது முழுக்க உங்களோட திறமைகள் இருந்தால் மட்டும்தான் அதை நீங்கள் கண்டினியூ பண்ண முடியும். அந்த மாதிரி இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் இதுவும் அப்படி தான். ஸ்டார்டிங்கில் நீங்கள் அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டார்கெட்லாம் கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கு அமௌண்ட் வர ஆரம்பிக்கும். அப்படி அந்த அமௌண்ட்டை வர ஆரம்பித்தாலும் சரி, அதுக்கப்போதைக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வீடியோஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் இதில் அமௌண்ட்ஸ் வரும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அப்புறத்துக்கு உங்களை வீடியோஸ் யாரும் லைக் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அதில் வியூஸ் கம்மியாகும், உங்களோட ஏர்னிங்ஸும் அதில் கம்மியாகும். ஸோ அதனால நீங்கள் அந்த டார்கெட் பண்ணுற வரைக்கும் போட்ட எஃபர்ட்டை விட அதுக்கப்புறக்கு நீங்கள் எஃபர்ட் அதிகமாகவே போட வேண்டி வரும். ஏன்னா இப்போ காம்படிஷன் உலகமன் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாமே முழுக்க நிறைய காம்படிட்டர்ஸ் வந்துட்டாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் புதுசாக யோசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வருமானங்களை பெருக்க முடியும். வெறும் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷன்ஸ் இவங்கள மட்டுமே வச்சு கண்டிப்பாக உங்களால் வாட்சர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஏன்னா எல்லோரோட இதையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம் மக்களே. ஸோ முழுக்க உங்களோட திறமைகளை மட்டுமே நம்பி நீங்கள் வீடியோஸ் போடுறது ரொம்பவும் பெஸ்ட்டான விஷயமா இருக்கும். அடுத்து இதில் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா தம்ப்நெயில் செட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மக்களே. ஏன்னா இப்போ ஒரு வீடியோஸ் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அந்த வீடியோஸில் என்ன இருக்குது அப்படின்றத அந்த தம்ப்நெயிலே நீங்கள் சொல்லிடணும். அந்த தம்ப்நெயிலே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி நீங்கள் தம்ப்நெயில் வைக்கும்போது கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும் மக்களே. அந்த மாதிரி
இப்போ ஏற்கனவே நம்ம பண்ணுற கான்செப்ட் நிறைய பேர் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு அதை பற்றி நீங்கள் பயப்படாதீங்க மக்களே. ஏன்னா வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எல்லாருக்கும் எல்லாமே பிடிக்காது. இப்போ ஒரு ஏற்கனவே நீங்கள் பண்ணுற கான்செப்ட் ஏற்கனவே ஏதாவது பண்ணியிருந்தாங்க, அந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லாவே வரும், அவங்களால பெஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. அந்த மிஸ்டேக்கை நீங்கள் மாற்றிக்கிட்டு அவங்களோட நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வீடியோஸ்க்கு நிறைய லைக்ஸ் வரும். ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய எஃபர்ட்டை 100% இல்லை, 200 300 அளவுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, டெக் சேனல், நம்ம யூடியூப் பற்றியோ இல்லை மற்றவங்க விஷயங்களை பற்றியோ தெரிஞ்சுக்கிறதுக்கான டெக் சேனல்ஸே கிட்டத்தட்ட ஒரு தமிழில் மட்டுமே ஒரு 10-15 சேனல்ஸ் இருக்குது. இருந்தாலும் மறுபடியும் புதுசாக டெக் சேனல்ஸ் ஆரம்பிச்சுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்களுக்கு தெரியும், ஆனால் இவங்க சொல்கிறத விட அவங்க சுலபமாக சொல்லுவாங்க. அப்படின்னும் போது இப்போ நானே சரி, இப்போ நான் இருக்கேன்னா, நான் ஒரு விஷயத்த சொல்ல வரேன் அப்படின்னா, நான் அந்த விஷயத்த கஷ்டமாக சொன்னேன்னா என்னை விட யார் ஈஸியாக உங்களுக்கு சொல்லித் தராங்களோ, இல்லை என்னை விட யார் அட்ராக்டிவாக பேசுகிறாங்களோ அவங்கள வீடியோஸை நீங்கள் வாட்ச் பண்ணுவீங்க. அந்த மாதிரி தான். ஸோ வந்து ஏற்கனவே போட்ட கான்செப்ட் எல்லாம் எதுவுமே நீங்கள் பார்க்காதீங்க. உங்களோட புதுசாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மாதிரி வந்துட்டு ரிவ்யூ சேனல்ஸாக இருக்கட்டும், இல்லை எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், புதுசாக வந்துட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இப்போ நிறைய ஹாலிவுட் மூவிஸ் நிறைய இருக்குன்னா அதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு 1-2 சேனல்ஸாக இருக்குது. இப்போ அதுவே கிட்டத்தட்ட 5-6 சேனல்ஸ் வந்துட்டாங்க. அப்படின்னும்போது இவங்க போடுற மூவி அவங்க போடுறது கிடையாது, அவங்க போடுற மூவி இவங்க போடுறது கிடையாது. சப்போஸ் இவங்க 2 பேருமே போட்டாலும் அவங்களோட அந்த வியூவர்ஸ்கிட்ட அவங்க கொண்டு போய் சேர்க்குற விதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ வந்து அதுதான் முக்கிய மக்களே. நீங்கள் மனசில் இருக்க போகிற விஷயம் அதான், மனசில் நீங்கள் ஆழமாக பதிய வச்சுக்கணும். நம்ம அவங்க பண்ணதை விட பெஸ்ட்டாக பண்ணணும், அவ்வளோதான் உங்களுக்கு ஒரு விஷயம். இப்போ இன்னொரு விஷயம், இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிரியாணி ரெசிபிஸ் இருக்குது. அப்படின்னும் போது இன்னும் புதுசாக போட்டுட்டு தான் இருக்காங்க. என்ன விஷயம்னா, நீங்கள் எந்தளவுக்கு புதுசாக பிரியாணி பண்ணுறீங்க, எந்தளவுக்கு நீங்கள் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணுறீங்க, அதை பொறுத்து தான் மக்களே. ஸோ வந்து புதுசாக தினமும் யோசிங்க, உங்களால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். எப்பவுமே ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, முயற்சி பண்ணுறதை மட்டும் எப்பவுமே கைவிட்டுறாதீங்க மக்களே. ஏன்னா முயற்சி இல்லாத ஒருவன் முதுகெலும்பு இல்லாதவனுக்கு சமம் மக்களே. ஸோ வந்து நம்ம தூக்குறோமோ ஜெயிக்கிறோமோ அது முக்கியமே கிடையாது. நம்ம அந்த விஷயத்தில் முதல்ல இறங்கணும், இறங்கி செய்யணும் மக்களே. வெளியிலேருந்து 1000 பேர் 1008 பேசலாம் மக்களே, என்ன வேணாலும் சொல்லுவாங்க. ஆனால் அதை இறங்கி உள்ளே செஞ்சு பார்க்குறவங்களுக்கு தான் அதில் இருக்கிற வழிவருத்தங்கள் தெரியும் மக்களே. ஸோ எவ்வளோ ரிவ்யூஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ், நெகட்டிவ் ரிவ்யூஸ் எவ்வளோ வந்தாலும் சரி, நீங்கள் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை ஒருபோதும் நீங்கள் கைவிடாதீங்க. உங்களால் முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் மட்டும் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கலாம் மக்களே. என்ன வேணாலும் பண்ணுங்கள், வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இல்லை சோசியல் மீடியா வந்தாலும் சரி, எதுவாக வேணாலும் இருக்கலாம். கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குன்னு மக்களே. நம்ம அஜித் படத்தில் வர மாதிரி தான், இந்த உலகமே ஒன்று தோத்துட்டோன்னு சொன்னாலும் நீயா தோத்துட்டுன்னு ஒத்துக்கிற வரைக்கும் கண்டிப்பாக உங்களால் யாராலையும் ஜெயிக்க முடியாது மக்களே. வாழ்க்கையிலையும் சரி, எல்லாத்துலேயும் நீங்கள் வெற்றி பெறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நான் உங்கள் மணி ஜோ. இது லைஃப் கோல் ஆஃப் மணி யூடியூப் சேனல்.